வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம், என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்றத நீங்க டாபிக்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நான் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் வர்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு பேட்டி கொடுத்து அப்படியே நேரலையில் அவங்க இப்போ கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கொடுக்குறேன். ரொம்ப நாளாக ஜாதகம் பார்க்காம இருந்தேன். ஒரு தொழில் அது இதுன்னு போயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு. இப்போ நம்மளை தேடி ரொம்ப 2-3 நாளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால வர்றவங்களுக்கு மட்டும் பார்ப்பேன். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க, ஜாதகம் பார்த்து நிறைய பேர்த்திட்ட போயிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நம்மளை தேடி வர்றவங்கள நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்காக போயிட்டு நான் அங்கே அலைஞ்சேன், இந்த பரிகாரம் பண்ண எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு நம்மளை தேடி வர்றவங்கள நம்ம பார்க்குறோம். இப்போ நான் நிறைய தடவை சேனலில் பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டேன். ஆனால் என் சேனலை பார்த்து வர்றவங்க அங்கே போய் இங்கே போய் எதுவும் நடக்கலை கிடைக்கல அப்படிங்கிறவங்கள தேடி வர்றவங்களுக்கு மட்டும் பார்க்குறேன். என் ஆஃபீஸுக்கு வர வச்சுட்டு அந்த டைமை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வெளியில் எந்த சேனல்லையும் பேட்டி கொடுக்கல, அவ்வளோதான். நானும் இப்பவும் சொல்கிறேனே, யாருக்கு எதுவும் நடக்கலை கிடைக்கல, நான் அந்த ஜாதகத்தை போனேன் இங்கே போனேன் எங்கே போய் எதுவும் நடக்கலை அப்படின்னா என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வந்தால் போதும். அப்படி ஒரு 4-5 வீடியோ, நிறைய வீடியோ இருக்குது. அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கருத்துக்கள் பிடிச்சிருக்கு, அந்த கருத்து ஒப்பீனியன் இருக்கிறவங்க வந்தால் போதும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி தருகிறேன், வாழ்வை வளமாக்குகிறேன் அதெல்லாம் இல்லை. நான் வந்தேன்னா உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்து நான் சொல்கிறத நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். பரிகாரம் இருக்காது. கடமையை செய், பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவைக்கு மேலே ஜாதகம் பார்க்க மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு ஒரு தடவை, அதுதான் எத்தனை தடவை வந்தாலும் சொல்லுவேன். என் ஜாதகத்தில் எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அது எல்லாமே பண்ணி எதெல்லாம் நடக்காதுனாங்களோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. நான் சொன்னவங்களுக்கு நடந்தாச்சு. போதும். நம்புறவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். அதான் சொன்னாங்க, குடுப்பனை இருக்கிறவங்க வருவாங்க. கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும்னு நம்புறவங்க வருவோம். சார் உங்களுக்கு நட்சத்திரத்தை நான் மாத்திடுவேன். சரி. அனுஷம் நட்சத்திரம், அதாவது நீங்க விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், நீங்க அனுஷ நட்சத்திரம். உங்க குடும்பத்துல சாமி ஆடுவாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்காக மாத்தி பேசல, ஃபர்ஸ்டே நம்ம நிறைய பேசிட்டோம். அந்த கருத்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்புடையது இருக்குங்கிறதுனாலதான் நீங்களும் இதுக்கு பேசுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு சம்மதிச்சீங்க. உண்மை சார், உண்மை சார். அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது. நம்ம யாருக்கிட்ட பேசணுங்கிற விஷயம் எல்லாம் தேவையில்லை, அந்த கருத்து போனா போதும். இதுக்கு முகம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆமா சார், ஆமா சார். அதே மாதிரி ஒரு கோவிலை எடுத்து, அந்த கோவில் உங்க குடும்ப கோவிலா இருக்கும். உங்க முன்னோர்கள் எடுத்து கட்டி வழிபட்டு வந்த கோவில் தான். நீங்க அந்த ஊர் கோவில் அந்த கோவில்லாம் கிடையாது, உங்க குடும்ப கோவில். குலதெய்வம். ஆமா, அதாவது உங்களுக்கு அது இன்னைக்கும் உறுதுணையா இருக்கும். நான் தான் சொன்னேன், அரசு துறை வரைக்கும் உங்களுக்கு பேர் புகழை கொடுத்துருக்கோனே இந்த சிவகுமார் அப்படிங்கிற பேருக்கு, இந்த நட்சத்திரத்துக்கு. சரி. ஏன்னா அனுஷம் நட்சத்திரம் தான். தாத்தா சொத்தை அனுபவிக்க முடியாதுன்னா அவருடைய சொத்தான இடம் நகை, அதாவது அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படின்னா இன்னொரு சொத்து இருக்கு, அவருடைய டிஎன்ஏ. அப்போ அவருடைய உள்ளுணர்வு தான் உங்களை ஜெயிக்க வச்சு. ஆமா சார், உண்மை. அப்போ உங்க தாத்தாவினுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தையும் ஜெயிச்சிருவீங்க. சரி. ஆனா அவருக்கு உண்டான கடமையை செய்யணும், இல்லைன்னா தட்டிப்போம். 11ல ராகு ஓட உங்களுக்கு இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசின்னு சொன்னேன். உங்களுக்கு லக்னம் உங்களுக்கு கும்ப லக்கணம் கிடையாது, மகர லக்கணம் நான் மாத்திட்டேன். அப்போ லக்னத்துக்கு 11ல உங்களுக்கு ராசி, அந்த ராசியோட ராகு. 11ல ராகு இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர். சார் நீங்க வெளிநாடு சுற்றுப்பயணம் எல்லாம் சுத்தி நீங்க எல்லா ஃபிளைட்டும் ஏறி இறங்கிடலாம். ஏறி இறங்கிட்டீங்களா? நிறைய ஏறி இறங்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒன்றும் இல்லாதவரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுலே தரமட்டமா இருந்து உயரத்துக்கு எந்த அளவுக்கு போகணுமோ போயிடும். ஆனா அவ்வளோத்தையும் பிடுங்கும். அதான் ராகு. எவ்வளவு கொடுக்குதோ அவ்வளோத்தையும் பிடுங்க மறுபடியும் நியூட்ரல்ல வைக்கும். திருப்பி 3வது சுற்றுன்னு ஒன்று வரும், அதுல குத்துரும். பொதுவாகவே ராகுவோட கனெக்டன் இருந்ததுன்னா இளம் ராகு சின்ன வயசுலயே ஞானத்தை கொடுத்துரும். சின்ன வயசுல நீங்க படிக்கலனாலும் ஒரு விஷயத்த பார்த்தாலே நீங்க வரையலாம். சரி. ஒரு சில கற்பனைக்கு எட்டாத விஷயத்த உங்களால செய்ய முடியும்.
கண்டிப்பா. அதே மாதிரி ராகு சந்திரன்ங்கிறது சந்திரன் தான் மனோகாரகன். அதுல ராகுனா இருட்டு. அப்போ மறைவு ஸ்தானத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தையும் உங்க கண்ணுக்கு காட்டும். நீங்க இதெல்லாம் நடக்கணும் ஒரு யோகம் பண்ண அது நடக்கும். ஆனா அதை கொஞ்சம் காலதாமதமாகும் சனி இருக்கிறதுனால. ரீசன் என்னன்னா நம்ம அப்புறம் பண்ணலாங்கிற உங்க முயற்சி தள்ளி போடுறதுனால. சனின்னா உங்களுக்கு தடைன்னு சொல்லுவாங்க. சனின்னா உங்களுக்கு இரும்பு. பொதுவாகவே கிடப்புல கிடக்கும். அப்போ நம்ம ஆக்டிவேட்டா இருந்துட்டே இருக்கும். நம்ம பாடி அதிகமா உஷ்ணமாகும், மண்டை சூடு அதிகமாகும். இப்போ சூடு அதிகமா இருந்ததுன்னா மூளை வேலை செய்யாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்று ஸ்விம்மிங்ல ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை ஒர்க் அவுட்ல ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி திருநள்ளாறுக்கு போகக்கூடாது. நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகலாம். சூப்பரா இருக்கும். திருச்செந்தூரை பிடிங்க. திருச்செந்தூர்ல அதுவும் ஒரு பௌர்ணமி நாளோ இல்ல ஒரு சனிக்கிழமை நாளோ காலையில் ஒரு 5 மணிலேருந்து 6 மணி கடல்ல குளிங்க. உங்க அப்பாவோட அப்பா பிறந்த ஊர் செங்கல்பட்டு மாவட்டம். அப்பாவோட அம்மா பிறந்த ஊர் அவங்களும் அது பக்கத்து அதே மாவட்டம் தான். அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அம்மா, இந்த 4 பேரும் உங்களுக்கு தாத்தா பாட்டி. இந்த 4 பேரும் பிறந்த ஊர்ல அவங்க கும்பிட்ட குலதெய்வத்து காலுக்கு கீழே அவங்க அந்த உடல் இருக்கும். அதாவது இந்த உடல் தான் அழியும், உயிர் அழியாது. குலத்தை காப்பது குலதெய்வம். இப்போ நம்ம குலத்தை எல்லாமே பாதுகாக்குதுன்னா இப்ப எங்க அப்பா வழியில உள்ளது அந்த தெய்வம் வேற, எங்க அம்மா வழி தெய்வம் வேற. அப்போ எங்க அம்மா வழி குடும்பம் பூராமே அந்த தெய்வத்துக்கு காலுக்கு கீழே இருக்கும். இப்போ அவங்க குலத்தை பாதுகாத்தது. இப்போ இந்த எல்லார் குடும்பத்தோட டிஎன்ஏ என்கிட்ட இருக்கும். அப்போ நான் எல்லா பக்கமும் போகணும். அப்போ 8 அடி குட்டி 16 அடி. தெய்வத்துக்கு யாருமே படி அளக்க முடியாது சார். அதாவது பகவான் இன்னைக்கும் அனுதினமும் படி அளக்கலாங்கிறத நம்ம நம்பிட்டு தான் இருக்கும். சரி. அப்ப நமக்கு படி அளந்தது இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தது அப்பாவும் அம்மாவும். அவங்களுக்கு கொடுத்தது அவங்க முன்னோர்கள். அதை பாதுகாத்தது அந்தந்த குலதெய்வம். அந்த முன்னோர்களுக்குத்தான் இறைவன் வாங்கி கொடுப்பான். நீங்க இறைவனை எந்த சிலை வேணும், சிலையில வடிக்கலாம், கல்லுல வடிக்கலாம். இறைவனுக்கு நீங்க எந்த உருவத்தை கொடுத்தாலும் ஆட்கொண்டு இருந்துக்கும். ஏன்னா அவன் உருவம் இல்லாதவன். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் உடல் அறிஞ்சிடும் உருவம் இல்லாதவர்கள். அப்ப அந்த உருவம் இல்லாதவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியும் புக்தியும் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். எங்க அப்பா அம்மா அவங்களுடையது எப்படி? ஏன்னா அந்த டிஎன்ஏ உங்ககிட்ட இருக்குல்ல. இந்த இப்போ உங்களுக்கு அவங்க எப்படி கேட்கறாங்க? ஜாதகத்துல எத்தனை கட்டம் சார் இருக்கு? 12 கட்டம். ஜாதகத்துல மொத்தம் 12 கட்டம். உங்களுக்கு நீங்க உருவம் ஒன்று. இப்போ நீங்க பிறந்திருக்கீங்க, குழந்தையா பிறக்கிறீங்கன்னா உங்க அப்பா அம்மா மூலமா தான் நீங்க பிறந்திருப்பீங்க இல்லையா? அப்பா அம்மா இல்லைன்னா நீங்க பிறந்திருக்க முடியாது. அப்போ உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா ஒரு ஆள், உங்க அப்பாவை பெற்றது 2 பேர். அதாவது அப்பாவுடைய அப்பா அம்மா. அப்பாவுடைய அப்பாவை பெற்றது 2 பேர். அதாவது அப்பாவுடைய தாத்தா பாட்டி. அப்பாவுடைய அம்மாவை பெற்றது 2 பேர். அப்பாவுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி. அப்போ அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அப்பா வழியில 2, அம்மா வழியில 2, 4. அப்பாவுடைய அப்பா அம்மா 2, 6. அப்பா 1, 7. அப்பாவுக்கு மேஷ லக்னம் நான் போடுறேன். அப்பாவுக்கு மேஷ லக்னம்னு போடுறேன். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி. அப்போ உங்க அம்மா 7ஆம் இடம். அம்மாவுக்கு அவங்க அப்பாவுடைய தாத்தா பாட்டி 2, அம்மாவுடைய தாத்தா பாட்டி 2, அம்மாவுடைய அப்பா அம்மா 2, அம்மா 1, 7. மேஷத்துக்கு 7 துலாம்னா துலாத்துக்கு 7 மேஷம். இந்த 14 உறவுகளின் 12 கட்டம் தான் ஜாதகம். சரி. அதனாலதான் புதனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, தாய் தந்தைங்கிற சூரியன் சந்திரனுக்கு ஒரு. சரி சரி. அதனாலதான் உங்களுக்கு இந்த 14 பேர். அதான் அப்ப 8 அடி குட்டி 16 அடி. இந்த 14 தலைமுறைம்பாங்க. நான் சொன்ன இந்த 4 இப்போ அப்பாவுடைய தாத்தா பாட்டி 2, அப்பாவுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி 2, 4. அதே மாதிரி அப்பாவுக்கு 4 தாத்தா பாட்டினா அம்மாவுக்கு 4, 8. இப்ப நீங்க மேரேஜ் பண்ண இடத்துல மாமனார் வழி மாமியார் வழி 8. இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ தான் உங்க வாரிசு. இதுக்குதான் அப்ப 8 அடி குட்டி 16 அடி 16ம் பெற்று பெருவாள் வாழ்க. இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ உங்க வாரிசு. இந்த 16 குடும்பத்துல எந்த வழி உறவுகளுக்கு நீங்க அதிகமா போகலையோ, எந்த மண்ணை மிதிக்கலையோ, அந்த உறவுகளும் அந்த அணுக்களும் இயக்கம் குறைவாகும். அந்த கிரகம் ஜாதகத்துல கெடும்.
அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது சில கிரகங்களினுடைய அதாவது வீக்கு இருக்கதான் செய்யும். ஜாதகம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப பேரிடர் காலங்கள்ல வெள்ளம் வருது, மழை வருது, இந்த இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நிறைய கட்டமைப்பு. அதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு எந்த பிரச்சனை, இந்த குழந்தை எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு கம்மியா இருக்கு, எந்த கதிர்வீச்சின் அதிகமா இருக்கு, எது இதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த நமக்கு நெகட்டிவ் வர்றதை தடுக்கிறதுக்கும் தான் உணவு ரீதியாகவும் உறவுகள் ரீதியாக தான். உறவே கடவுள், உறவே கடவுள். நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் நம்ம உறவுகள் தான். சரி. இப்போ எங்கேயோ பார்ப்போம், திடீர்னு யாரும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உள்ளுணர்வு சொல்லும். நம்ம ஏன்னா இங்க வந்ததே இல்லையே. இப்போ நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னையில ஏதோ ஒரு ஏரியாவில் இவங்களை பார்த்த மாதிரி, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நம் முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்க பார்த்து அந்த அணுக்களின் என்ன அலைகள் தான் நமக்கு பிரதிபலிக்கும். அப்போ ஆயில்லாம் காட்டுதா? உங்களுக்கு தாய் ஸ்தானம் அப்படின்னு சொன்னா, நான் லக்னம் மகரத்தை போட்டிருக்கேன். 4ஆம் அதிபதி செவ்வாய், உங்களுக்கு அது 6ல இருக்கு. 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குன்னு கொடுக்கும், ஆனா வெற்றியை குறிக்கும்னு சொல்லுவோம். அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நரம்பு உபாதைகள் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் தான் கொடுக்குமே தவிர, பெருசா ஆயுள் பங்கம்னா வாழ்க்கையில செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்க யாருக்காகவும் மாற மாட்டாங்க, அவங்க தான் உண்டு. அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா வெற்றியை தான் ஜெயிக்கும். ஆனா கன்னி செவ்வாய் கடலும் ஒத்துன்னு சொல்லுவாங்க. செவ்வாயோட புதன் சேர்ந்ததுன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய மொத்தமா அழிச்சிருவாங்க. சரி சரி. உங்களுக்கு 7ல சனி, இப்போ ஹீட்டுன்னு சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனி இருக்கிற இடத்துல ஹீட்டுனா, நம்ம யாரை கல்யாணம் பண்றோமோ அவங்களுக்கு அந்த மாதவிடாய் காலங்கள்ல 3 நாள்ல நிற்கிறது, வயிறு வலி வர்றது, தலைவலி வர்றது, சில பேருக்கு அந்த நீர் சத்து குறைவா இருக்குனால பேக் பெயின் வர்றது, இப்படி கொடுக்கும். கூட பிறந்த சனி இருக்குதுன்னா மூத்த சகோதரங்க, அது கடக வீடு, மூத்த சகோதரன் யாரும் இல்லாம இவங்க தான் மூத்தவங்களா இருப்பாங்க. 8ல சுக்கிரன், நிறைய பேர் சுக்கிரன் 8ல இருந்தா அஷ்டமத்துல சுக்கிரன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு மொத்த ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா 11ல ராகு, சந்திரன், மாந்தி, ரகசியமா எதையும் செய்வீங்க, அது ஜெயிக்கும். ரகசியமா செய்யற அந்த செவ்வாய் தான் 6ல இருக்கு, அந்த ரகசியம் தான் ஜெயிக்கும். அது யார் வழின்னா, நீங்க அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லி கேட்டீங்க, அம்மா வழி தெய்வம் என்னைக்கு போய் வணங்குறீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். உங்க அம்மா குடும்பத்துல யாராவது சூசைட் ஆக்சிடென்ட், அம்மா குடும்பத்துல யாராவது சூசைட் ஆக்சிடென்ட், விஷம் அது மாதிரி இல்லை, இறந்துட்டுக்கிறாங்க அம்மா. சின்ன வயசுல யாராவது குழந்தைங்க இறந்துருக்கு, அதுதான் தெரியல. சரி ரைட்டு, அது தேவையில்லை. உங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னாலும் மனைவிங்கிற ஸ்தானம்னாலும் ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கு மனைவி யோகம், மனைவி யோகம். ஸ்கின் டிசீஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு தகுந்த உணவுகள் எடுத்துக்கங்க. நீங்க திருச்செந்தூர் கடல்ல குளிக்கணும், சனீஸ்வரன் கோயிலுக்கு போகக்கூடாது, மலை மேல உள்ள கோயிலுக்கு போறது கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அப்படியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழனி போயிட்டோம். சரி. எங்க பழனி உங்களுக்கு முருகர் தான் அதிகம். நிறைய பேர் சனி இருக்கிறதுனால எல்லை காவல் முருகர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கு, ஆனா 6ல மறைஞ்சிருக்கு செவ்வாய் அப்படிமா, உங்களுக்கு முருகர் பலம். தொழில் சனி இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட சனியனுடைய தாக்கம் 18 வருஷம் சார் பீக்கு. 18 வருஷம் பீக்கு, 3 சுற்றுன்னு சொல்லுவாங்க. 2வது 18 வருஷம் கொடுத்ததை புடுங்கும், அதுக்கு அடுத்த 18 வருஷம் தான். அது எப்ப ஆரம்பிக்குது? அது திருப்பி இதுக்கு அப்புறம் தான் வரும். இதுக்கப்புறம் எப்ப அது உங்களுக்கு அது ஆன்மீக உங்களுக்கு கலைத்துறையில கொடுக்குமா வேற கொடுக்குமான்னு தெரியாதே. ஏன்னா உங்களை ஆன்மீக துறைக்கு மாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 5ல கேது. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை. உங்க தாத்தாவுக்கு கட்ட வேண்டிய கோயில் எதுவும் குறை கிடக்குதா? அது மாதிரி நான் எதுவும் வேணும் இல்லையா? சின்ன கோயில் ஏதாவது வேலை
இல்லை என் குலதெய்வம் தான் கரெக்டாக அதெல்லாம் கொடுத்து செலவு செஞ்சு கொடுத்தா நீங்க சிலை செஞ்சு கொடுத்தீங்களா? நான் தான் சிலையை வந்து அப்போ வந்து இந்த படிக்கிறேன், அதனால் சிலையை நான் அந்த அம்மன் சிலையை நான் பண்ணி கொடுத்தேன். ரெண்டும் ஒண்ணுதான். அதான் கோயில் கட்டுனீங்களான்னு கேட்குறேன். சிலை கொடுத்துருக்கீங்கன்னா நான் தான் கொடுத்துறேன். ஒரு மனுஷனுக்கு இதய துடிப்பு தான் முக்கியம். ஒரு கோவில் எது கட்டுவோம்னா அந்த சிலைங்கிற நீங்க சொல்ற அந்த அம்பாளுக்கு தான் கோவில். சிலை கோவிலுக்காக சாமி இல்லை, சாமிக்காக தான் கோவில். அப்போ உங்களுக்கு அந்த அமைப்பு 5ல கேது இருக்கு. நான் தான் கொடுத்துருவேன் சிலையை. இல்ல போன் யாரோ பண்றாங்க. அதான் உங்களுக்கு இப்போ பார்த்து சார் நான் ஜாதகம்ங்கிறத உங்களுக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அதே கரெக்டாக நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் சார். 11ல் ராகு இருந்தா அதை பத்தி சொல்லவே முடியாது. ஆனா அவ்வளோ பீக்கில் கொடுத்தாலும் கொடுங்கும். திருப்பி அது கிடைக்கணும்னா நீங்க திருப்பி அந்த பூர்வீகத்தை மிதிக்கணும். அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா, அந்த 4 பேர் பிறந்த ஊர்ல அவங்க வணங்கின தெய்வத்துக்கு அந்த எண்ணம் தான் இறைவன். நம்ம தெய்வத்துக்கு காலுக்கு கீழே தான் நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அவங்கள மானசீகமா வணங்கும் போது திருப்பி இந்த இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும். ஆனா லக்னத்திலயோ 11லயோ ராகு இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சூப்பர், எதுவும் பார்க்க வேண்டாம், நல்லா இருப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுல சந்திரன் இருக்கிறதுனால மன ரீதியான டென்ஷன் நிறைய இருக்கும். வெளியில சொல்ல முடியாது. இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற 1000 குழப்பம். இறங்குனீங்கன்னா எதை செஞ்சாலும் திடமா இறங்கி செய்யுங்க, நல்லா இருக்கும். 2027 நீங்க இழந்தது மறுபடியும் ஸ்டார்ட். அடுத்தவங்க கீழே வரணும். ஏன்னா 2027ங்கிறது வரைக்கும் இது வரைக்குமே என்ன பண்ணலாங்கிற ஒரு என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. திருப்பி மாறிடும். ஒரு அழகான பூ பேர் சொல்லுங்க சார். ஒரு அழகான பூ பேர். மல்லி. இன்னொரு பூ ரோஜா. உங்க அம்பாள் கோயில்ல என்ன எல்லை காவல் தெய்வம்? எங்க ஊர்லயா? அது எங்க அம்மா எல்லாம் ஒரே ஊர் தான். எங்க அம்மா அப்பா. உங்க அப்பா வணங்கின தெய்வத்துல அம்பாள் வந்து ஏதோ ஒரு அம்பாள் பேர் சொன்னீங்க. எட்டியம்மா. எட்டியம்மன். அது அது செல்லியம்மன் ஊர் தெய்வம். அந்த எட்டியம்மன்ல காவலுக்கு ஏதாவது தெய்வம் வச்சிருக்கீங்க? அது தெரியல சார். ஏதாவது அருவாள் கிருவாள் வச்சு ஏதாவது வணங்குவாங்களா? அருவாள்லாம் இல்லை, அது நந்தி இது இது தூளதாங்குது. அது சும்மா அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. உங்க தாத்தா ஏதாவது எல்லை காவல் தெய்வம் முனீஸ்வரன், கருப்பசாமி அந்த மாதிரி ஏதாவது? தெரியல. எங்க காஞ்சிபுரம் அவ்வளோ உங்க மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. நான் சொன்னது அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆண் தெய்வம் ஏதாவது உண்டா? எனக்கு தெரியலப்பா அதை பத்தி ஃபுல்லாக. நான் உங்களுக்கு 5ல கேது இருந்தா ஆண் தெய்வம் கண்டிப்பா வரும். அதான் ஆக்சுவலா எங்க தாத்தா பேர் எட்டியாரு. அவங்க அப்படியே எட்டியாக வந்து அவங்க பேர் எட்டியம். அது எப்படி வந்து தெரியல பேர். ரிஷபத்துக்கும் உங்க 11ஆம் இடத்த குலதெய்வத்தினுடைய பார்வை நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ராசி விருச்சிகம்னு சொன்னேன். ரிஷபத்துல கேது, மகர லக்கணம்னு போட்டிருக்கேன். மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5ஆம் வீடு. 5ஆம் வீடு குலசாமி குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை அப்படியும் குழந்தையும் குலதெய்வமும் ஒண்ணு, முதல் குழந்தை. அப்போ உங்க தாத்தா அவர் தான் உங்க முதல் குழந்தை. உங்க அப்பாவுடைய அப்பா. அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்கும். அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப எல்லை காவல் தெய்வம் ஒண்ணு விட்டு போயிருக்கும். அதனால கேட்க அதுல இருக்குமா எல்லை காவல்? அது அந்த ஊருக்குள்ள இருக்கா ஏதாவது எல்லை காவல் தெய்வம் உங்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்டு? இல்லை தெரியல. உங்க தாத்தாவோட பேரு? தாத்தாவுடைய பேரு வரத கவுண்டர். அவங்க அப்பா பேரு எட்டிய கவுண்டர். அவர் எங்க இருந்தார்? அதே 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 எங்க ஊர்ல தான். அந்த ஊர்ல என்ன சாமி இருக்கு எல்லை காவல்? ஏதாவது ஆண் தெய்வம்? சரி, ஆண் தெய்வம் அது மாதிரி தெரியல சார். நீங்க மதுரை வர சொல்லி அது மாதிரி இருக்குது சார். இப்போ இந்த ஐயப்பன் நாங்கள் நான் இங்க இருக்கேன் சென்னையில. இந்த சென்னையில ஆண் தெய்வம்னு சொல்லி கேட்டேன்னா இந்த ஐயப்பன் நாங்கள்ல கிடையாது, சீனிவாசபுரத்துல கிடையாது, குளத்தாஞ்சேரியில கிடையாது, நூம்பல்ல கிடையாது, காட்டுப்பாக்கங்கிற இடத்துல இருக்கு. இந்த 7 ஊர் அன்னைக்கு ஒன்னா இருந்து பஞ்சாயத்தா இருந்தா அந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு கோவில். அத மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கிராமத்தை சுத்தி
அங்க தலைமையா ஏதாவது பக்கத்துல ஃபேமஸான ஏதாவது கோவில் ஆண் தெய்வம் இருக்கா? இல்ல, இருக்கலாம் சார், தெரியல சார். ஊர் சைடு போய் எத்தனை வருஷம் இருக்கும்? அங்கதான் இருக்கிறேன், இப்போ போயிட்டு வந்துக்கிறேன். போயிட்டு வந்திருக்கீங்க. மீதி 4 ஊருக்கும் போயிருக்கீங்களா? அப்பாவுடைய அம்மா ஊருக்கு? அவங்களும் அம்மா அப்பா ஊர் அதே ஊர் தான் எல்லாமே. அவங்கள வாழ்ந்த ஊர் இல்ல, பிறந்த ஊர். பிறந்தது அதே ஊர் தான். அம்மாவோட அப்பா அந்த குலதெய்வமா அவங்க 2 பேரும் குலதெய்வம் ஒன்று தான். எல்லாத்துக்கும் அந்த குடும்ப கோயில் தான். எல்லாம் ஒரே குடும்பத்துக்குள்ள பொண்ணு எடுத்தாச்சு. சார், உங்களுக்கு நீங்க மல்லி கேட்டதுனால நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம்னு சொன்னீங்க. எதிர்பார்க்கிற விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடம் கேதுனா கலைக்கு தான் அதிபதி. கேது கலைக்கு தான் அதிபதி. நீங்க கலைத்துறை எடுக்கும் போது கேது டிட்டாச்மெண்ட்னாலும் ராகு அதுல இருந்தாலுமே உங்களுக்கு அத சனி 7ல இருக்கிறது. இப்ப மீனத்துல இருந்து ரிஷபத்தை 3ஆம் பார்வை பார்க்கும், மறுபடியும் அது தொடரும். குறைஞ்சது 3.5 வருஷம் தடையா இருந்த விஷயம் இப்ப தொடரும். எத்தனை வருஷம்? 3 வருஷம் தடையா இருந்தது, மீண்டும் வந்துடும். உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கருப்பு கலர் ரிப்பனை வாங்குங்க. ஒரு 4 துண்டை கட் பண்ணி ஏதாவது ஒரு கோவில்ல போட்டு போயிட்டு. அது பரிகாரம் இல்ல, வைப்ரேஷன். நினைக்காத ஒன்று நினைக்க தூக்கி போட்டு போயிடுங்க. சார், நான் நெல்லை வசந்த் சார்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நான் அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவரு ஒரு காரணத்தை வச்சு சொல்லுவாரு. ஆனா எனக்கு அவர் சொன்னது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் காலில் விழாதவங்க யாருமே கிடையாது, உங்களுக்கு தெரியும். எல்லாரும் விழுந்துருவாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார், நீங்க தயவு செய்து என் காலில் விழுந்துடாதீங்கன்னு சொன்னார். இன்னைக்கு அவர் உயிரோட இல்லைங்கிறதுக்காக சொன்னேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. காரணம் என்னன்னா, அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கடவுள் காதுல பேசும், நீங்க என்ன சொல்றீங்களோ அது பழிக்கும் அப்படின்னாரு. அவரு எந்த அளவுக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. 2 பேர் ஆபீஸும் பக்கம். அவரது வெஸ்ட் மாம்பலத்துல ஒரே ரோடு என்று. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த லக்னம் மாத்துறது, நட்சத்திரம் மாத்துறது எல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இப்போ நான் என்னுடைய ஃபேமிலி, அதாவது என் ஒய்ஃபு, அப்புறம் பசங்க, அப்படி சார் 7ல சனி நிறைய விஷயங்களை உடைக்கல. 7ல சனி. 7ல சனி இருந்தாலே உங்களுக்கே தெரியும், 7ஆம் இடம் சனி இருக்கிறத கெடுக்கும், மந்தத்தை கொடுக்கும், ஆனா அழிக்காது. சனி மட்டும் என்னைக்குமே அழிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, குரு மாதிரி அழிக்கிற ஒரு கிரகம். அந்த குரு அறிவு. இந்த உலகமே அறிவால தான் நாசமா போகுது. இன்னைக்கு நடக்கிற போர் வரைக்குமே அதீத வளர்ச்சி இந்த அறிவால தான் நாசம். குரு தான் கேடுகெட்ட கிரகம். ஏன்னா அறிவு தான் கேடுகெட்ட புத்தி. கெடுவான் கேடு நினைப்பாங்கிறதுக்கு காரணம் புத்தி. ஆனா சனிங்கிறது மந்தம். பொறுமையா இருந்தா வாழ்க்கையில பெருமையை தேடலாமா. அப்போ அந்த சனி என்னைக்குமே அழிக்காது. இருக்கிறதுலயே என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான கிரகம்னா குரு. அறிவுக்கான கிரகமே குரு. இப்போ என்னுடைய இது அடுத்த கட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு இனி அடுத்த கட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு இது வரைக்கும் எப்படின்னு தெரியாது. இப்ப இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் மாறும். இப்ப சனி பயிற்சி வந்திருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் மாற்றம் உண்டு வரும். ஆமா, நீங்க திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் உங்களுக்கு பரிகாரம் இல்லை சார். காலையில நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இயங்குற நேரம் காலையில 4:30 to 6. அந்த 4 ஊருக்கு போயிட்டு அந்த அணுக்கள் இயங்குற நேரத்துல சனிக்கிழமை சனியும் சுக்கிரனும் ஒண்ணு சேர்ந்தா அந்த கடல் மருந்தாகுங்கிறது அறிவியல். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸையும் நெகட்டிவான விஷயங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த கடலுக்கு இருக்கு. அதனாலதான் காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன் அப்படிமா அவர் பள்ளி கொண்டு இருக்காரு. கடல் உங்களை காக்கும். சனியும் போனோம். சனியும் வெள்ளியும். அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எல்லா ஜோசியர் மாதிரி நான் கிடையாது. நீங்க இதை பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ண கிடையாது சார். நான் உங்க குலசாமி தான் உங்களை காப்பாத்துன்னு சொல்லுவேன். உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்காக போராடுவாங்கன்னு சொல்லுவேன். உங்க குழந்தைங்க தான் உங்க வாரிசுன்னு சொல்லுவேன். நீங்க என்ன தேடி வாங்க, ஏன் சாமி காப்பாத்து, எங்க அப்பா அம்மா காப்பாத்துவாங்க. சார் நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, உனக்கு அடுத்த லெவல் வருது கலையா இல்ல ஆன்மீகமா, எதுக்கு அதை கேட்டீங்க சொல்லுங்க சார். கலை அப்படிங்கிறது துறைனா சிற்பக்கலையும் கலை. இன்னும் கலைத்துறை அதுல நீங்க முன்னேற்ற வருவீங்களா இல்ல இன்னும் ஆன்மீகத்துல வருவீங்க கேட்டு எது தெரியாது அது மாதிரி? ஏன்னா உங்க தாத்தா அவருடைய பூர்வ ஜென்மத்தினுடைய நிறைவேறாத ஆசையினுடைய பார்வை உங்க மேல இருக்கு. ராகு நிறைவேறாத ஆசைன்னு சொல்லுவாங்க, கேது
தன்னுடைய நிறைவேற்றாத கடமைன்னு அர்த்தம். அதான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கடமையை நீங்க செஞ்சீங்களா, கோயில் கட்டினீங்களான்னு கேட்டேன். நான் கோயில் சிலை கட்டுறது செஞ்சு யாரோ, ஆனா சிலையை மட்டும் நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ அவரு என்ன வேண்டுனாரோ அது கிடைக்கும். ஆசை அப்படிங்கிறது 11ஆம் இடம். 11னா லாபஸ்தானம். நான் சில பண விஷயத்த சேனல்ல பேச மாட்டேன். எதிர்பார்க்கிற பண விஷயம், எதிர்பார்க்கிற புகழ் விஷயத்த சேனல்ல பேச மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு பெருமையை சேர்த்து 4 பேர் மத்தியில அவர்கிட்ட போனா அதான் அள்ளித்தரோம் இதான் அள்ளித்தரோம்னு சொல்றாரு, அந்த கதைலாம் இருக்காது. உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமா இருக்கிறது திரையில வெளில வந்து இது வரைக்கும் ஒரு 30 வயசு வரைக்கும் கஷ்டம் தான் பண்ணிருந்தேன். அதுக்கு பிறகு 18 வருஷம் தான் பீக். எத்தனை வருஷம்? 18 வருஷம் தான். 18 வருஷம் ஆரம்பம் முதல் இடையில அதுல ஒரு பீக்கை கொடுத்து மறுபடியும் அடிக்கும். ரெண்டாவது ஒரு 18 வருஷங்கும் போது அது அந்த 18 வருஷத்துக்குள்ள இடையில வச்சு செய்யும். அதான் அந்த பாத சனி, அந்த சனி, இந்த 18 வருஷம் தான். இந்த 18 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பீக்கை கொடுத்து அடுத்து கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்து அடுத்து 18வது வருஷம் முடிவுக்குள்ள உங்களை மேல கொண்டு போய் இப்ப மறுபடியும் அந்த சனியோட பார்வை வந்திருக்கு, மறுபடியும் மேல கொண்டு போய் நோய் நொடிகள் அதெல்லாம் என்ன சார் நோய் நொடிகள் சார்? லக்னாதிபதி சனின்னு சொன்னேன். உங்க பாடி ஹீட், கோபத்தை குறைக்கணும், சூடு. உங்ககிட்ட யாராவது பேசினா அந்த டருக்குன்னு ஏதாவது கோவப்படுவாருன்னு சொல்லுவோம். ஸ்பீடு அதிகமாகும். ஏன்னா சனி இருக்கிற இடத்துல ஹீட் அதிகமா இருக்கும். அதுதான் திருநள்ளாறு போகாதீங்கன்னு சொல்லு. சனிக்கு நேரம் எரிச்சிருவாருமாங்க. உங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கா இல்லையா? கண்ணு கொஞ்சம் இது காணி போடுறேன். ஹீட்டு எப்படி ஹீட்டு? நீங்க கடல்ல நான் குளிக்க சொல்றதுக்கும் அதுக்கு தான் காரணம் இருக்கும். அங்க போனா அந்த 48 நாளைக்கு ஒருக்க நம்ம அணுக்கள் உடஞ்சி உற்பத்தி ஆகுது இல்ல? ஆமா, அது மாதிரி அதை நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா கடல்ல குளிச்சு பாருங்க. சனிக்கிழமை அங்க போயிட்டு தான் எங்க வேணுமா எந்த கடல்ல வேணா குளிக்கலாம். திருச்செந்தூர் முக்கடலின் சங்கமம், அதனால அங்க சொல்லுவேன். நிறைய மூலிகைகள் இருக்கும், குற்றால அருவியினுடைய மூலிகைகள் கலக்கும். அதனால அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தை சொல்லுவேன். அடுத்த மெரினா கடற்கரையில குளிக்க சொல்லலாம். நிறைய காவா கலகுது, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு சொல்றதை விட நான் பிறந்த ஊர்ல போயிட்டு நிறைய பேருக்கு நான் கட்டுற தொழில் நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டுடியோலாம். சார் நீங்க ஸ்டூடியோவில் சிற்ப கலையை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம். எந்த கலையை? சிற்பக்கலையை. நீங்க அந்த கலையை வச்சு நிறைய கோயில்களுக்கு சிலை செஞ்சு கொடுக்கலாம். அதை நிறைய பேத்துக்கு வடிவமைச்சு டிராயிங் பண்ணி கற்றுக் கொடுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பாரம்பரியத்தை நிலைநாட்டணும். கலைத்துறை கையெடுக்கும். 5ஆம் இடம் கேது. கலைத்துறை எடுத்துருங்க, சிற்பக்கலையை எடுத்துருங்க, அருமையா இருக்கும். சிலை செய்யறேங்கிறீங்க, பணம் நிக்க மாட்டேது. பணம் அந்த அளவு நிக்க மாட்டேது. அதான் சொன்னேன், பூர்வீகத்துக்கு போயிட்டு ஒரு சிலை செய்யறோம் அப்படின்னா அந்த சிலையில வர்ற ஒரு பகுதி, ஒரு கோவில் கட்டுமானத்துக்கு நம்ம சிலைக்கு ஒரு தொகை வாங்குறோம், அந்த சிலைக்கு உண்டான ஒரு பகுதியை நம்ம குலசாமிக்கு செய்யணும். இன்னொரு கோயில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க எந்த கோயில்ல காசு வாங்கினாலும் அந்த சிலையில ஒரு பகுதியை உங்கள் குலதெய்வத்துக்கோ அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கோ செலவு பண்றதோ, ஒரு அன்னதானத்துக்கோ. எதுக்கு அன்னதானம் பெருசுங்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசியும் அந்த வயிறுக்காக தான் போராடுது. இந்த வயிற்றை வச்சுதான் அத்தனை உயிரும் வாழுது. எந்த உறுப்பு இயங்குனாலும் சாப்பாடு வேணும். இன்னைக்கு பணம் சேர்க்கணும்னு நினைச்சாலும் சரி, நோய் தீரணும்னு நினைச்சாலும் சரி, வயிறுக்கு தான் தேவைப்படும். அதனால உங்க கோவில்ல ஏதாவது மாசம் அன்னதானம் போட்டு பழகுங்க. தொழில் பணம் நிற்கும். கோயிலோட தான் போடணும், ஊர்ல வச்சு போடலாம். ஊர்ல போடுங்க. அதான் கேட்க, கோயிலோட கூட இல்லைன்னா அதை நினைச்சு ஊர்ல. ஆனா உங்க குலதெய்வம் அந்த கோவிலுக்குன்னு ஏதாவது செஞ்சுட்டு ஒரு மாலையாவது வாங்கி போட்டு ஊர்ல அன்னதானம் போடுங்க. சார் ஃபர்ஸ்ட் அப்பா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அது குடியிருந்த வயிறு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்படின்னா அப்பா சொல்ல தட்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்பாங்கிற சொல்லுதான் உலகத்துல தலை சிறந்த மந்திரமா. அப்பாங்கிற சொல்லு இந்த உலகத்துல அப்பான்னு சொல்லுங்க, எல்லா மந்திரத்தையும் அடிச்சு உடைச்சிரும். ஒரு இடத்துல அப்பா இருக்காருன்னு, எங்க அப்பா இருக்காருன்னு சொல்ல நீங்க எந்த மந்திரம்? இதுல அப்பா
ஸ்தானம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? அப்பா ஸ்தானம் எதனா சொல்லுங்களா அதுல? அப்பா அப்பா எப்படி இருக்காரு? நான் அதை பத்தியே பேசலையே, ஆ. அதை பத்தியே பேசலையே. 5ஆம் இடம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்த குலசாமின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமியை கும்பிடுங்கன்ட்டு போயிட்டு. ஆமா, அது உண்மைதான். சார் நான் நிறைய கட்ட ஊக்க மாட்டேன், உடைக்க மாட்டேன். நிறைய பேர் அசிங்க அவமானப்படுத்துறது என் வேலை கிடையாது. அவங்க வாழ்க்கையை நிம்மதியான வழிக்கு காட்டுறது என் வேலை. இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன வழி? அதனால அவங்கவுங்க 1008 பிரச்சனையில இருப்பாங்க. உனக்கு இன்னும் இந்த பிரச்சனை வரும், நீ அந்த கோயிலுக்கு போகலாம், இன்னும் உனக்கு புத்திக்கிட்டு போயிடும். தேவையில்லாத வேலை. நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாம 4 வார்த்தை சொன்னா போதும். வேற நீங்க தான் கேட்கணும். இதுதான் சார், இதை தொழில் தான் சார் இப்போ ஆரம்பிக்க போறேன். அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சார் நீங்க இதை பண்ணுங்க. சிம்பிளா கோயிலுக்கு சின்ன சின்ன சிலைகள் எடுத்து செய்யுங்க. அதுவே ஒரு கடையா வச்சு இந்த வெங்கல சிலை இந்த மாதிரி சிலைகள் செஞ்சு அது சின்ன சின்ன விஷயங்கள் 10 சிலைகள் செஞ்சு கொடுங்க. எல்லா சிலையும் செய்யுங்க. சரி சார், அது நான் வித்தியாசமா பண்றேன் சார், வீட்டுக்கு வைக்கிற சிலைங்க. சார் இங்க குபேர சிலைன்னு ஒரிஜினல் கிடையாது. இந்த கையில பொம்மை வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இந்த ஒரிஜினல் குபேர சிலை செஞ்சு கொடுங்க. அது ஆரம்பிக்கப்பா சார், ஆரம்பிச்சா கண்டிப்பாக நம்ம தரேன் சார். உங்களுக்கு அதுல உச்சம் இருக்கு. சனி இரும்பு சார், 5ஆம் இடம் கேது. உங்களுக்கு 10ல உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். அதுவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு. நீங்க அதெல்லாம் எடுக்கும்போது சீக்கிரம் வந்துடும். அஷ்டமம் நீங்க சிலை எடுத்துட்டீங்க, கல் மண்ணுக்குள்ள தானே இருக்கும். மறைஞ்ச பொருள் எடுக்கும்போது நல்லா இருக்கும். நீங்க எந்த உலோகம் எடுத்தாலும் பூமி கீழே தான். மறைவு பொருள் எடுக்கும்போது நல்லா இருக்கும். நீங்க சீக்கிரம் பேசி முடிங்க, நான் வீட்டுக்கு போகணும். பண்ணல சார், நான் இன்டர்காஸ் பண்ணும் போதே எனக்கு கை காலெல்லாம் சிவனிங் ஆகுது. அப்படின்னா நான் எவ்வளவு ப்ரெஷர்ல இருப்பேன் தெரியுமா? இல்ல இப்போ அதுதான் நான் வந்து தேதி வந்து குறிப்பிட்ட ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன சார்? அடுத்த மாசம் அது ஓப்பன் பண்ணலாம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க மல்லி சொல்லி 2வது ரோஜா சொன்னீங்க. வாய்ப்புகள் இருக்கு, ஆனா கொஞ்சம் தாமதமா அது வரும். தெரியல எப்படி சார், அது கொஞ்சம் சொல்றேன் சார், ஏதோ ஒன்று சொல்லு சார். உங்களுக்கு 2ஆம் இடமும் சனி, பணத்துக்கு தடையும் அவர் தான். 11ஆம் இடத்துல ராகு. 2ஆம் நம்பர் பணம்னு சொல்லி இப்ப சொன்னா தூக்கி உள்ள வச்சிருவோம். உங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு ஆள் வரும், ஆனா கிடைக்கும். இதை சொல்றீங்க. ஆனா அந்த ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அது யார் பேர்ல அக்ரிமெண்ட் போடுவீங்க? இது வரைக்கும் இடம் வாங்கினா என் ஒய்ஃப் பேர்ல தான் வாங்கிக்கிறேன். இப்பவும் அதையே பண்ணுங்க, உங்க பேர்ல போடாது. ஒரு டாக்குமெண்ட், ஒரு கலைஸ்தானம், ஸ்தாபனம் எதை ஆரம்பிச்சாலும் மனைவி பேர்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு மனைவிங்கிறது தான் யோகத்துல இருக்கு, அதுவும் மிகப்பெரிய யோகத்துல இருக்கு. அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா சொன்னா, அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா இந்த 4 பேர் பிறந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்களையும் திருச்செந்தூர் கூட்டு போயிருங்க. அந்த தடைகள் விலகி. சார் நான் சொன்னதை செஞ்சா தடையும் விலகும். தடை விலகிறதுக்கும் வழி காட்டியிருக்கேன். நான் முதல்ல அடுத்த வேலை இன்னைக்கு காலையில தான் சொல்லியிருந்தாங்க என் ஒய்ஃபு, திருச்செந்தூர் போறேன், யாராவது வர்றதுக்கு கேட்டாங்க. அதில் கேட்டிருந்தாங்க என் பேர் முருகப்பெருமாள் சார். என் பேர் முருகப்பெருமாள். காலையில அவங்க சொன்னாங்க, நீங்க மத்தியானம் என்ன மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணி அதே திருச்செந்தூருக்கு நானும் போக சொல்லியிருக்கேன். இறைவன் அழைக்காமல் அவன் கதவு திறக்காது. மனம், எண்ணம் இதெல்லாம் ஒருநிலைப்படும் போது இறைவனை யாருன்னு தெரிஞ்சிடும் சார். ஒன்று சொன்னீங்க, பணம் கிடையாது ஆனா வரும்னு சொன்னீங்க. அது மர்மம் முடிச்சு என்ன சொல்றா, ஏதோ ஒண்ணு சார். மழை இல்லை, மழை வரும்னு சொன்னா நம்புறோம். இங்க பணம் அச்சடிக்கிற மிஷின் யாருக்கிட்டையும் கிடையாது சார். உழைச்சி முன்னுக்கு வந்தவனை விட அதிர்ஷ்டத்துல முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர். பத்தாக்குறைக்கு ஆனா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, சினிமா துறையில சொன்னீங்க. அது வந்து ஜாதக ரீதியா ஜாதகம் பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலே நானே என் மனைவி சேர்ந்தாலே அவங்களுக்கு இப்போ அந்த கர்ப்பப்பைன்னு சொல்றாங்க,
ஆ சார் சனி. அதை நான் சொல்றது செய்யுங்க கிளியரும். சார் இந்த உலகத்துல குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு மருந்து, கருவே பிள்ளை. சார் கர்ப்பப்பை எடுக்க சொன்னாங்க, நான் என்ன பண்ண எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபீட் நிறைய ஆச்சு, அதனால அவங்க வந்து சரி பண்ணி அந்த இதில் இப்போ அட்வான்ஸாக வந்துக்குது இல்லை, 5 இயர்ஸ் வரைக்கும் போட்டால் பிளட் வராது, அதை வச்சு இப்போ ரெடி பண்ணிட்ட உடனே அதெல்லாம் சில பேருக்கு யோசனை சார் அதை விட பெரிய மருந்தெல்லாம் கடல்ல இருக்கு சார். கடல்ல இருக்கிற மூலிகை செத்தவனை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவன் மூலிகை வரை கடல்ல இருக்கு. கடல்ல விஷத்தை ஊத்துனா கடல் கெட்டுருமா? கண்ணு கணக்குல கொண்டு போய் விஷத்தை போடுங்களா? கிடையாது. மூலிகை அவ்வளவு மூலிகை இருக்கு. நீ ஆராய்ச்சினால உலகத்துல எந்த மூளை முடுக்க வேணாலும் போகலாம், கடல் நடு ஆழத்துக்கு போக முடியாது. ஏன்னா கடல் இல்லைன்னா கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொட்டோம்னா வான் மேகம் அமைத்து கொட்டுகின்ற மழை நீர் தான் நான் சொல்லுவேன். அந்த மழையால தான் இயற்கையிலேருந்து தான் நாம சுழற்சி மாதிரி தான் நம்மளுடைய அணுக்களினுடைய இப்போ உங்க உணர்வுகளின் அணுக்களை உங்க வாரிசு கடத்தியிருப்பீங்க. உங்க வாரிசுகள் உங்க அணுக்களை கடத்தும். இதுல போன பிறவி இந்த பிறவின்லாம் கிடையாது. நம் தலைமுறை கடந்து கொண்டே போகும். வாழையடி வாழை வம்சம். எந்த அளவுக்கு வாழைக்கு உரம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சத்தான தாரைக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு நம் வம்சத்துக்கு சத்தான உணவுகளை நம்ம கொடுக்கிறோமோ அடுத்த தலைமுறை காக்கும். நல்லா திங்கிற உணவு பூரா சத்து இல்லாம தின்னுட்டு கடவுள் மேல பழிய சொல்றது என்ன? தன்னுடைத்தனமான பக்தியை விரும்புறது இல்லை சார். நான் உங்க ஒரு ஜாதகத்தை வச்சு சுத்தி இருக்கிற 10 பேத்துக்கும் பார்த்துருவேன் சார். எங்களுடைய நான் எதிர்பார்த்துக்கிற இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது சொல்லிட்டேன். உலக சாதனை பண்றதுக்கோசம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம். நீ ஃபியூச்சர்ல, அதாவது என்கிட்ட எதுவுமே கிடையாது சார். நீங்க சிலையை தொடுங்க. இது வரைக்கும் யாருமே நீங்க, நான் வந்து ஜக்கி வாசுதேவ் அவங்களெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஜக்கி வாசுதேவ் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. இல்ல சொல்லுது சார். இல்ல ஆன்மீகத்துல துறவி அப்படின்னா ஞானி. ஒரே நிமிஷம் சார். துறவி அப்படின்னா தன் உடைமைகளை துறந்தவன். சித்தர்களுக்கு தெரியாத ரகசியம் இருக்கா சார்? சித்தர்கள்லாம் உங்களுக்கு மூலிகை வச்சே தங்கம் செய்ய முடியும். ஆனா தன் உடலின் தேவைக்காக அவங்க எதையுமே பயன்படுத்தல. பொன் பொருள், பணங்காசு எதையுமே சேர்த்து வைக்கல. ஏன் தனக்குன்னு ஒரு குடிசை, ஒரு சென்ட் இடம் எதுவுமே கிடையாது. தன் உணர்வுகளை துறந்தவன், உடைமைகளை துறந்தவன், தன் தேவைகள் அனைத்தையும் துறந்தவன் தான் ஆன்மீகவாதி. இதெல்லாம் ஆன்மீக வியாதி. ஒண்ணே ஒன்று நான் நினைச்சுக்கிறேன் சார். ஜக்கி வாசுதேவ் இவங்க எல்லாம் ஆன்மீக வியாதி. ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா இதெல்லாம் ஆன்மீக வியாதி சார். நான் வந்து இப்போ நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு வாழ்நாளில் ஆசை, ஒரு நாள் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க ஒரு இடத்த. அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் 2 நாள் தங்கட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகும். இது வரையும் உலகத்திலே கிடையாது. ஆனால் வரலாற்றில் வரும், என்னால் முடியும். அது வந்து இது மைக் போட்டு சொல்ல மாட்டேங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த ஐடியா வந்தது? இது வரைக்கும் யாருக்கும் வரல. இது இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ ஏங்க வரல, எப்படி உனக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை 2 முறை கூப்பிட்டு கேட்பீங்க. இப்போ இல்லை, இந்த வருஷம் சொன்னீங்களே 2027க்குலாம் வந்து கொஞ்சம் நல்லா வரும் சொன்னீங்கல்ல. அப்புறம் இப்போதான் சொன்னீங்கல்ல ஏதோ கொடுப்பாங்க வருது. அது ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் அது வந்து ஒரு 5 ஏக்கர் கேட்க வந்ததுன்னா 6 மாதம் ப்ராஜெக்ட். 5 ஏக்கர் இடம் இருந்தால் 6 மாதம் ப்ராஜெக்ட்டு. ஒவ்வொரு மனிதனும் அங்கே வந்து இந்தியாவில் வந்து எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு போகும். நீங்கள் என்னங்கன்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல காலம் ரொம்ப நாள் கிடையாது. ஒன்று பார்த்துக்கிறேன்ல, ஷாக் ஆகிடுங்க நீங்கள். ஆமாங்க, எப்படிங்க தொட்டீங்க? நீங்கள் சொன்னீங்களே காசு கொடுத்து ஜோசியம் பார்த்து பணத்தை பிடுங்குறாங்க. இதை வந்து பார்த்துட்டு அவங்களா அவ்வளோ பெரிய விஷயங்க. எப்படி இது மட்டும் இவ்வளவோ தெரியாமல் இருக்க யோசிப்பாங்க சார். உங்களை 5ல் கேது, எனக்கு லக்னத்துல கேது. உங்களுக்கு குலசாமி 5ஆம் இடம்னா நான் லக்னாதிபதி. நான் உங்ககிட்ட வந்தோடனே நம்பர் கேட்டேன், 753. 3ன்னா குரு. எனக்கு தனுசு ராசி, தனுசு லக்னம். லக்னத்துல கேது மாந்தி. என்னெல்லாம் மெண்டல்னு தான் சொல்லணும். அப்போ அந்த அறிவை எதன் மூலமா பயன்படுத்துறியோ அதெல்லாம் ரொம்ப ஆழமா போகும். என்னையும் அப்படிதான் சொல்லுவாங்க சார். ஆனால் வந்து
அப்புறம் அந்த ஆள் வந்து பார்க்கும்போது நான் பேசும்போது யாருக்கும் தலை பயந்தது இல்லை. குடிஞ்சு போயிட்டாங்க சார். நம்மள ஒரு கிண்ணில் சொன்னோம்ல, நான் யாருக்கும் பயந்தது இல்லை. இப்போ நீங்க ஜக்கி வாசுதேவ பத்தி பேசுனீங்க, நித்யானந்தா பத்தி பேசுனேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆஹ் எனக்கு என்ன தோணுதோ சரி, பேசிட்டு அடுத்து போயிடுவேன். ஒன்று சொல்லுங்களேன். இப்போ ஒன்று சொன்னீங்க, அது அதில் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபை. அடுத்து ஒரு இன்னொரு கண்டென்ட் ஏதாவது ஒன்று இப்போ சொன்னீங்க, இல்லை அதில் வரும்னு சொன்னீங்க, அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு இருக்குது. யாரோ ஒரு சார் நீங்க பூர்வீகம் போயிட்டு அதை செய்யணும். தடைகளை முதல்ல உடைக்கணும். முதல்ல அங்கதான் விதை இருக்கிறேன் விதைக்கணும். சார். என்ன சார், விதை விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். அங்கதான் இருக்கிறேன். இப்போ இந்த திறப்பு விழாக்கு பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோறு போடலாமான்னு யோசிக்கிறேன்னா இப்போதைக்கு வேண்டாம் சார். கோயில் கூட போயிட்டு இருக்கேன் ஆமா. அந்த என் குலதெய்வத்துக்கு. அப்புறம் இது போய் அந்த திருச்செந்தூர் அடுத்த வாரம் போயிடுறேன். அடுத்தது போயிடுறேன். ரெண்டு விஷயம். வேற என்ன ஒரு ஏதாவது நீங்க சினிமா துறையில இப்ப இருக்கீங்களா இல்லையா? சினிமா துறை ஈவினிங் கார்டு மெம்பர்லாம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அது அதை விட பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட இது பண்றேன். சினிமா துறையில இருந்து நீங்க விலகுனாலும் திருப்பி உள்ள போவீங்க. அப்படிங்களா? ராஜமொழின்னு ஒருத்தர் இருக்கா, தெரியுங்களா? தெரியும். அவர் என்னை வந்து பார்க்க வந்து வீடியோ போட்டோ கேட்டேன். கொரோனா காலத்துல லெக்க எடுக்குது சார். நீங்க திருப்பி உள்ள போவீங்க. நான் பேசுறது எல்லாமே அறிவியல் சார்ந்தது, இயற்கை சார்ந்ததா இருக்கும். இதை நான் எப்படி சொன்னேன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொன்னேன். நீங்க திருப்பியும் கலைத்துறைக்கு போவீங்க அப்படின்னா அது உங்களை விடாது. விடாது கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருப்பு தான் உங்களை ரொம்ப இறுகப்பட்டு அது உங்களை விடாது. திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கும். இப்போ மன உளைச்சல்ல இருக்கிறதுனால தான் ஒன்று ரெண்டு பக்கம் என்ன பண்ணலாங்கிறதுல இருப்பீங்க. இது சரியாயிடும். அது சொன்னதை மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். இதை விட வேற கண்டென்ட் வேண்டியதில்லை. ஏன்னா உறுத்துனது சினிமா துறை தான். அதை நான் டக்குன்னு வெளியில அதான் மீடியா இருக்கும்போது நம்மளை பார்க்க வந்தது. சினிமா துறைன்றது வந்து எனக்கு இதுதான். நீங்க இப்போதும் இன்னைக்கு கூட யூனியன் மெம்பர் தான் எனக்கு கட்சி வரைக்கும் லைஃப் லாங் தென்னிந்திய திரைப்படத்துல இருக்கு. இப்ப சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை கட்சியா வருவேன். ஆனா எதில் நீங்க அமௌண்ட் பார்ப்பீங்க, அதில் வந்து அது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுத்தாலும் பண்ணும், அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை எடுத்து. உங்க அம்மனை வச்சுதான் நான் சொன்னேன். நான் யாரை பார்க்க வந்தாலும் அவங்க உங்க குலதெய்வத்தை முதல்ல மானசீகமா நினைப்பேன். இப்போ உங்க அனுமதி இல்லாம உங்களை பேச முடியாது. அப்போ உங்களுக்கு நான் வாக்கு சொல்லணும்னா உங்க குலதெய்வம் அனுசரணை இல்லாம நான் சொல்ல முடியாது. அப்போ உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோர்களையும் தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அப்போ அவங்க எனக்கு உதவி பண்ணி என் மூலமா உங்களுக்கு சொல்றது. நான் பண்ற அந்த விஷயம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே அது வைப்ரேஷன் தெரியும். நீங்க என்னங்க அப்படி என்னங்க நாங்க பார்க்காத ஜோசியமாங்க, நீ என்னங்க அப்படி சொல்றீங்க கேட்பீங்க. அந்த வண்டி வராங்கல்ல பார்க்கறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இதை வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அது அவ்வளோ பெரிய விஷயம். அது பெரிய விஷயம் கிடையாது. யோசித்து பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சின்ன விஷயம் தான். ஆனால் வந்து யார் திங்க் பண்ணல. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் கூகுள் மேப் போகிறதால அதை ஆஃப் பண்ணாலே நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தெரியும். சார் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட 11ல் இருந்த ராகு கனெக்ஷன் 7ல். அது மட்டும் எனக்கு திங்கி வந்து அடிக்கடி அது பண்ணணும். ஆனால் பணம் இல்லை இருக்குது. ஆனால் பணம் வரும்னு யோசிக்கிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நடக்கும். நான் சொன்னதை நீங்க செஞ்சிருங்க. அப்படின்னா அது தடையாயிட்டு தான் இருக்கும். பூர்வீகத்துல உள்ள கடன் அடையும். கடமையை செய்யுங்க, பலன் கிடைக்கும். குலதெய்வத்தை ஃபாலோ பண்றேன். அது நான் ஃபாலோ பண்ணல, எங்க ஒய்ஃப் ஃபாலோ பண்றாங்க. நான் ஃபாலோ பண்ணல, ஒய்ஃப் ஃபாலோ பண்றாங்க. நீங்க பண்ணுங்க. இப்பதான் வாயை திறந்திருக்கீங்க. எப்பா இவர் பண்ணணும். நான் பண்றது இல்லை உண்மையிலேங்க. எதுக்கு குலசாமி 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 ஆரம்பத்தான் போயிட்டு வந்துங்கிறேன் டெய்லியும். ஆனா அந்த எங்க ஒய்ஃப் ஊர்ல வந்தாலும் அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. நீங்க அங்க போங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதுதான் சொல்றேன். போய் வந்துங்கிறேன். இப்படி டெய்லியும் போறேன். ஆனா இப்படி போக முடியல. என் ஒய்ஃப் எப்பயாச்சும் வராங்க அங்க போனதுன்ற ஆசை. மனைவி தான் யோகான்னு சொன்னேன். அவங்க போறதுனால நீங்க போயிட்டு வாங்க, சரியாயிடும். அடுத்த கேட்க அதுக்குதான் 3 மாசத்துக்கு ஒரு அவர் அனுப்புறேன் அங்க. இல்ல இனிமேல் அன்னதானம் போட சொன்னதும் அதுக்குதான். ஏன்னா அப்பதானே தொடர்பு இருக்கும்.
சார் நான் நல்லா இருந்தேன்னா கறி விருந்தே 3 மாசத்துக்கு நல்ல கறி விருந்து போட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். மத்தவங்க மனசு நிறைய மாதிரி நல்ல சோறு போடுங்க. அதான் சார் நான்வெஜ் வெஜ் போடுங்க, ரொம்ப நல்லது. ஊர்ல கறி சோறு தான் சார் ஆசைப்படுவாங்க. வெஜிடபிள் பிரியாணி போடுங்க சார், மணக்க மணக்க சாப்பிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லாரும் சாப்பிடுவோம். படிப்பு எனக்கு ஓரளவு என் தகுதிக்கு விட அதிக படிப்பு படிச்சிட்டேன். நான் படிக்கவே இல்லை சார். இல்லை நானே ஒரு கிராமத்துலேருந்து வந்தேன். என்னை விட என் படிப்பு நான் இப்போ டாக்டரேட்டு புடைப்பு ஓவியத்தில் எப்படி இந்த சிற்பங்கள்லாம் வந்து எப்படிலாம் வந்து. நீங்க யார் யார்கிட்ட விருது வாங்கியிருக்கீங்க? நாங்கள் மத்திய அரசில் மோடி தேசிய விருது. அவங்க வந்து அயோத்தியில் வந்து ஒரு சின்ன ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய சொல்லுவேன். மன்மோகன் சிங்கா அவர்கிட்ட வாங்கியிருந்தேன். அப்புறம் நிதின் கட்கரி மகாராஷ்டிரா சிஎம் கிட்ட, இப்போ கேரளாவில் ஒரு விருது வாங்கியிருக்கிறேன். நிறைய விருது வாங்கியிருக்கிறேன். ஏன் இது நான் இப்போ நான் பண்ண போகிறது வந்து அதை கடந்து போகிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்துக்கிறேன் சார். உங்களை இங்க நீங்க வரல, உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பவும் நீங்க எப்படி அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்னு சொல்றீங்களோ, நானும் அதே தான் சொல்றேன். குலதெய்வங்கிறது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணாதான் லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயம். இல்லை அடுத்தது எல்லாரும் சொல்ற மாதிரி தெரியல. நீங்க வித்தியாசம். குலதெய்வத்துக்கு நீங்க சிலை செஞ்சு கொடுத்தேங்கிறீங்க. சிலை செய்யறது பிரச்சனை. அது சரியா அந்த அப்போ நான் செய்யல, ஃபாலோ பண்ணணும். இதை வாங்கி கொடுத்தா அது அப்ப செய்ய ஆரம்பிக்கல, கத்துக்கிறேன். அது நீங்க செஞ்சதில்லை. ஆனா நல்லா வாங்கினேன், என் சொந்த காசு போட்டு வாங்கி கொடுத்தேன். நீங்க போங்க, உங்களுக்கு அங்க ஒரு வேலை இருக்குன்னு. சரி, அதை முடிங்க, மற்றது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு குலசாமி குலசாமி குலசாமின்னு தான் சொல்லுது. ஆமாங்க, நீங்க ஓப்பனிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குலசாமி பத்தி காரணம். அப்ப அங்கதான் ஓட்டம் இருக்கு, அதை அடைங்க, மத்த எல்லாம் கிளியர் ஆயிடும். அங்கதான் நீங்க ஆரம்பத்துல இப்ப வரைக்கும் அதான் சொல்றீங்க. சில பேருக்கு அது வந்து ஒரு சவுண்டாவது தெரியலாம், ஆனா நீங்க சொல்றது வந்து அது உண்மை வார்த்தை. எது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வம். நான் வந்து உண்மையாக அது எதிர்பார்க்குறேன். நீ சொல்றது அடுத்த இன்னும் 2 நாள்ல நீங்க பொண்ணை முதல்ல போய் ஒரு வழக்கு வச்சுட்டே வந்துடுறேன். திருச்செந்தூர்ல குளிங்க, மனைவிக்கு அதே மாதிரி சொல்லி கொடுங்க. ஆனா நம்ம வீடியோவில் ஒரு சில லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கட்டும். சரி சரி. இவருதான் 2-3 நாளா உங்களை பார்க்கணும். இவரு நான் வந்து இவரு என்ன எதேர்ச்சியா மீட் பண்ணவர். மிகப்பெரிய ஜோதிடர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து, இவர் என் கடையில் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு இது தொழில் கிடையாது, நான் கடை வச்சிருக்கேன், 4 கடை வச்சிருக்கேன். எனக்கு நான் கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். வரும்போது இவர் யாருன்னு தெரியுமா, இவர் எங்களுக்கெல்லாம் குருன்னு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயசு இருக்குது. இவர் என்னை பார்த்து இவர் எனக்கு குரு அப்படின்னார். நான் எல்லாருக்கும் அவங்கவுங்க முன்னோர் தான் குருன்னு சொல்லுவேன். அது உங்க தன்னடக்கம்ன்றேன். நம்ம என்ன சொன்னாலும் குருன்னா, ஒருத்தங்க மேல ஏத்த அறிவுல அந்த மயக்கத்துல நம்மள குருன்னு சொல்றாங்கிற மயக்கத்துல தாழ்ந்துடக்கூடாது. அது அவங்களுடைய உயர்வான பண்பை குறிக்குது அவர் சொல்ற விஷயத்துக்கு. சரி, அப்படின்னா இப்படி ஒரு பெரியவரே சொல்லும் போது வர சொல்லுங்கன்னு பார்த்தது. இல்லை, நான் அவரு அந்த அளவுக்கு சீக்கிரமா அவர் என்னை ஃபாலோ பண்ண மாட்டார். நான் சொன்னீங்களே, யாருக்கு வந்து திருச்சி ராசி கேட்டது சொல்ற மாதிரி நம்ம கடையில 2 நாளா சும்மாவாவது வந்து ஒரு மணிக்கணக்கில் நின்றுவார். இல்லை, அப்புறம் இப்போ சாதாரண நம்ம இடம் போட முடியாது சார். என்கிட்ட தேடி வந்தவங்க மட்டும்தான் சொல்லுவேன் சார். அதே மாதிரி நீங்க வாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்ணி, உங்களுக்கு நீங்க இந்த பரிகாரம்னாலே திட்டுவேன். பரிகாரம் சொல்றது எனக்கு பிடிக்காது சார். பரிகாரம் ஒண்ணு கிடையாது சார். எங்க வீட்டுல சார் பசிக்கு பரிகாரம் என்னது சார்? எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க அம்மாவுடைய தங்கச்சியில அருளாக்கு சொல்றதுதான். நான் தான் கேட்டேனே, உங்க வீட்டுல வந்த உடனே நான் உங்க ஜாதகத்தையே பார்க்கல. உங்க வீட்டுல யார் சாமி ஆடுவான்னு கேட்டேன். ஆனா இவ்வளவு சாமி ஆடுற குடும்பத்திலயும் நீங்க ஏன் போலங்கிறது நான் கேட்டா, நான் போறேன்னு சொல்லிட்டீங்க ஆரம்பத்துல. இப்ப கடைசியா தான் சொல்றீங்க என் பொண்டாட்டி போவா, நான் போல. இல்ல, அது எங்க கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு. அவங்க வந்து நாங்க போய் ரைட்டு, அது அவங்க இறந்துட்டாங்க. இப்பதான் 2-3 வருஷம் ஆகுது. யாருக்கும் இறப்பு கிடையாது. இறைவனடி சேர்ந்தார், இயற்கையில் கலந்தார். அப்படின்னா இயற்கையும் இறைவனும் ஒண்ணுதானே. நீங்க சொல்ற அறிவியல் தான் கடவுள்.
சயின்ஸ் தான் கடவுள். அந்த சயின்ஸ் தான் இன்னைக்கு வெடிகுண்டா வெடிச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு. அதான் சொன்னேனே, கேடு கெட்ட குரு. இந்த குரு பயிற்சி கூட இப்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேடம், குரு பயிற்சி வரும்போது வெடிகுண்டு, அப்போ குருவின் பார்வை கதிர்வீச்சு அங்கப்பட்டு அறிவு கெட்டத்தனம் அங்க விழுந்துச்சு. குருங்கிற கிரகம் இல்லைன்னா இங்க எவனுக்கு அறிவு இருக்காது, முட்டா பயலாவே இருப்பான், எந்த சண்டையும் கிடையாது. அவன் தானே அட்வான்ஸா கொண்டு போறான் சில விஷயத்த. அறிவு 50 மணி நேரத்தை போட்டு 5 நிமிஷம் போக வைக்கிறான். நல்லதான் கேட்டு. குரு அறிவுக்கான கிரகம், அழிவுக்கான கிரகம். அளவுக்கு மிஞ்சின அழிச்சுக்கும். சரி சார். சனி அழிக்காது, இரும்பு. அடுத்தது கல்லு தாங்காது, மந்தமா இருக்கும், அது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணா இயங்கும். சனி மட்டும் என்னைக்குமே அழிக்காது, அது நன்மையை மட்டும்தான் செய்யும், உண்மையை உணர்த்தும். அறிவு அப்படி கிடையாதுல்ல, மாயையை நம்பும், புகழ்ச்சியை விரும்பும் அறிவு. அதனால குருவை நான் மதிக்கிறதுனா அறிவை அளவோடு பயன்படுத்து. குரு அறிவுக்கான கிரகம், அந்த அறிவை அழகா தேவைக்கு. சார் நீ டேட் என்ன சார்? நீங்க 27 28 அடுத்த மாசம் 1ஆம் தேதி பாக்குறேன் சார். மறுபடியும் 1ஆம் தேதி. அது நீங்க சொன்னீங்க எத்தனை பேர் பார்த்தாலும் கொஞ்சம் ஜாதகம் சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, சில கண்டென்ட்டு, சில எதிர்பார்ப்பு, சில விஷயம் நடக்குது. ஆனா தொழில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அவரு. 27 சூழல் பிடிக்குது சொல்லிட்டீங்க. இது நான் ஒன்றும் யோசிக்கல. இல்லை பர்சனல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாது நமக்கு, அதெல்லாம் இல்லை. அவரு அது எதை உடைச்சாலும் கவலைப்பட சொல்லிட்டு, நீங்க எதை உடைச்சாலும் கவலைப்படல சார். உடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி உடைக்கலாம், இதுக்கப்புறம் உடைச்சு வேஸ்ட். ஏன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சது, முடிஞ்சதை பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இல்லை இப்போ இல்லை. நான் லைஃப்ல குழந்தைய எடுத்து நேர குலசாமிக்கு போயிட்டேன். உங்களுக்கு குழந்தையும் குலதெய்வமும் ஒண்ணுட்டு போயிட்டேன். ரொம்ப 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 அவரை கான்பிடண்டா பேசக்கூடாதுன்னு 5ஆம் இடத்துல கேது. ஏன்னா நான் லக்னத்தை மாத்தினதுனாலதான் இவருக்கு இவ்வளவு பலன். லக்னத்தை அதே லக்னமா போட்டா 5ல் அவருக்கு செவ்வாய் பையன் அப்படின்னு சொல்லிடணும். ஆண் மகன், ஆண் வாரிசு, அழகான வாரிசு, முருகன் வாரிசா, குழந்தையும் குலதெய்வமும் ஒண்ணுட்டு போயிட்டேன். லக்னம் மகரமா மாத்திட்டேன்ல, நான் லக்னம் நட்சத்திரம் மாத்துவேன். அது மாத்தலாம் சார் மாதிரி சார். அதுக்கு காரணம் சொன்னேன், பூமியினுடைய சுழற்சியை வச்சுதான் ஜாதகம். இன்னைக்கு என்ன நிலவரமோ அதுதான் சார். கற்காலத்திலே நம்ம இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் மாறுற மாதிரி தான். உங்களுக்கு ஹாப்பி தானே சார்? ஓகே, தேங்க்யூ. ஒரு 6 கண்டென்ட்டு நல்ல இதுதான். ஜாதகம் மாதிரியே இல்லை. ஒரு மனுஷனை வந்து பயமுறுத்துவாங்கல்ல, ஆமா, அதான் ஜாதகம். இது பயமுறுத்த கிடையாது. இது சார், கீழே விழுந்தவனை ஐயோ அடிபட்டுருச்சா, அன்னைக்கு ஒருத்தர் ஒரு இந்த மாதிரி வியாதி அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்படியா, சரியாயிரும், எந்திரிச்சு போமா, வீட்டுல எங்க பிரச்சனை, ஆறுதல். விழுந்தவனை கவலைப்படாதா, எல்லாத்துக்கும் அடிப்படதான் செய்யும் சார். அதே மாதிரி நான் கூட ஒரு ஊக்குவித்தல், இங்க தட்டி கொடுக்கறதுக்கும் அடுத்து செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒருத்தனை ஓட விடுங்க. விழுந்துட்டானா எழுப்பி தட்டி விடு. சார் உங்க வயசு ஒரு 40-50 இருக்குமா சார்? 1981. சரி ரைட், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. 45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதே மாதிரி ஒரு வாரமா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன். எல்லா ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லா ஸ்கேனையும் எடுத்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஒரு நோயை. என் நண்பர் ஒருத்தர் 5 செகண்டு தான் கையை பிடிச்சி பார்த்தாரு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க. இந்த நோய்க்கு தான் கேட்டுறாங்க. அப்போ அவர் மாதிரி நீங்களும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய், நோய் அப்படின்னா ரத்தம் தான் வரும், வேற எதுவும் வராது. இன்னொன்னும் புதன் அதுல இருக்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட ரத்தம், அவ்வளவுதான். அந்த ரத்த கொழுப்புல அடைக்கிறது அந்த மாதிரி தான் வரும். குடிக்கிற தண்ணியை சுடு தண்ணியா குடிங்க, தினம் ஒரு 5 லிட்டர் குடிங்க, நோயும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கடல்ல குடிங்க. நான் என்ன நோய் இருக்குன்னு சொல்றது என் வேலை இல்லை. இல்லை சார், நான் சொல்லி இல்லை சார், அது மாதிரி திறமை வாய்ந்த ஆளுதான் நான் போய் பார்ப்பேன். ஓகே, அது மாதிரி
ஜோதிடத்துல வந்து பரிகாரம் பண்ணு ஓ, எனக்கு திறமை இருக்குங்கிறீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நன்றி.